ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம போடுற சப்பாத்தி சாஃப்டாகவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போடுற சப்பாத்தி ரொம்ப மிருதுவாகவும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நான் சொல்கிறத ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் மோஸ்ட்லி எப்படி சப்பாத்தி பிசைவாங்க மாவு அப்படின்னா, மாவில் வந்து உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவாங்க. அப்புறம் அங்கிட்டு 1 மணி நேரத்தில் சப்பாத்தியை போடுவாங்க. போட்டதும் ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவை இருக்கவே இருக்காது. அதை பிக்க முடியாமல் அதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, அது வந்து கஷ்டம். இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க, அதாவது கோதுமை மாவு. உங்களுக்கு எவ்வளோக்கு மாவு வேணுமோ அவ்வளோக்கு மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, 1/2 கிலோ மாவு அப்படின்னா அதுக்கு 1 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 1 முட்டை கணக்குப்படி அதில் ஊற்றிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நீர் கலந்த பால், அதாவது 1 கப் பால் அப்படின்னா 1 கப் தண்ணிங்க. அதாவது 2 பாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி, அதாவது வெறும் தண்ணியை சேர்த்து மட்டும் பிசையாமல் பால் அதில் கண்டிப்பாக இருக்கணும். பாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா கூட சில பேர் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நெய்யே சேருங்க. நெய் சேர்த்தா தான் வாசனை மனமாக இருக்கும். அதோட ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பிசைருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதுக்கு தேவைக்கு தக்க மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நெய்யை வந்து நம்ம ஹேண்டில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த மாவில் வந்து படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணிக்கோன்னா, நம்ம சப்பாத்தி போடுறதுக்கும் இந்த மாவு ஊறுறதுக்கும் கண்டிப்பாக கேப் வேணும். அதாவது டைம் வந்து இருக்கணும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பத்தவே பத்தாது. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மாவு வந்து அதிலே ஊறணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து மிருதுவாக இருக்கும். நீங்கள் 5 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா 8 மணிக்கு சப்பாத்தி போடலாம். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ருசியாகவும் இருக்கும். சப்பாத்தி பிக்கும் போது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சாஃப்டாக நமக்கு வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சால் எப்படியும் ஹார்டாக தான் இருக்கும். இந்த முட்டை, நெய், அப்புறம் பால் கலந்த நீர் இதெல்லாம் போட்டு மாவு பிசைஞ்சால் தான் ருசியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.